ஹாய் வியூவர்ஸ், இடம் கேரளா நந்தன்கூடு. அந்த அழகான பொழுது கழிச்சுக்கிட்டு இருந்த கிராம பொதுமக்கள் திடீர்னு ஒரு சம்பவத்தை பாக்குறாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, அமைதியா இருந்த வீடு திடீர்னு அந்த வீடு ஃபுல்லாவே புகமூட்டமா தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ரொம்பவுமே பதறி போய் தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவலை தெரிவிக்கிறாங்க. உடனே அங்கே விரைஞ்சு வந்த கேரளா போலீஸ் அண்ட் தீயணைப்படையினர் எல்லாமே வந்து தீயை அணைச்சிட்டு உள்ள போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு செக் பண்றாங்க. அப்போ அங்க அவங்க பார்த்த சம்பவம் ரொம்பவுமே கொடூரமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, 4 பேர் ஒரு உடல்கள் வெட்டப்பட்டு அந்த வெட்டப்பட்ட உடல்களை ஒரு போர்வையில சுத்தி பெட்ரோலை ஊத்தி எரிச்சு கொலை பண்ணிருக்கு. இந்த 4 பேருமே ஒரே முறையில கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலைக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? கார்டல் ஜின்சன் ராஜா அப்படிங்கிறவர் தான் இந்த கொலையை பண்றாருன்னு சொல்லப்படுது. யார் அந்த கார்டல் ஜின்சன் ராஜா? தன்னோட குடும்பத்தை சார்ந்தவங்களையே 4 பேரை கொண்டிருக்காரு. இந்த கொலைக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன, பின்னணி, இப்படி எல்லாமே நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு, ஹாஸ்டல் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன, இப்படிங்கிற மொத்த கேள்விக்கான பதிலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு வாய்ஸ் ஆப் சூர்யா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா நந்தன்கூர் 4 பேர் கொண்ட தன்னோட ஃபேமிலியவே ஜின்சன் ராஜா எதுக்காக கொண்டார் அப்படின்னா, அவரு சமூக தொடர்பு குறைஞ்சவர் அப்படின்னு சொல்லப்படுது. இங்குள்ள கிறிஸ்ட் நகர் பள்ளியில தான் படிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ரொம்பவுமே சைலண்டான கேரக்டர்னு சொல்றாங்க. அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டவருனும் அவரோட குடும்பம் அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவரை டெஸ்ட் பண்ண டாக்டர் இவர் ஒரு ஸ்கிசோஃபர்னிக் அப்படின்னு முடிவு செய்யறாரு. இவர் இதனாலதான் தன்னோட மனசை கட்டுப்படுத்த முடியாம தன்னோட பள்ளி பருவத்துல படிப்புல கவனம் செலுத்த முடியாம போனது அப்படின்னு அங்கு உள்ள டீச்சர் சொல்றாங்க. ஒரு ஸ்கிசோடிஃபால் நபருக்கு பொதுவா விசித்திரமான எண்ணங்கள்லாம் அதிக அளவுல தோணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அங்க அமைதியா இருந்த வீடு எப்படி கொடூரமா மாறிச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமான அந்த இனிய நாளை கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா, சகோதரி, உறவினர் இவங்க எல்லாரும் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ தன்னோட அம்மாவை மேல உள்ள தன்னோட ரூமுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். எதனால அங்க அவன் அழைச்சிட்டு போனான் அப்படின்னா, ஜின்சன் ராஜா ஒரு விசித்திரமான கேம் ஒன்றை உருவாக்குனான். அந்த கேமோட டெமோவை காமிக்கிறதுக்காக அம்மாவை தன்னோட ரூமான மாடிக்கு கொண்டு போயிருக்கான். அவங்க அம்மா கேமை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களோட பின்னாடி ஒரு கூர்மையான கோடாரியால அவங்கள துண்டு துண்டா வெட்டி அதுக்கப்புறம் பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்கான். அதன் பிறகு அவனோட சிஸ்டர் அவங்க அப்பாவும் சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது வெளியில ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வந்த அவங்களையும் அவன் விட்டு வைக்கல. அதே மாதிரி தன்னோட மாடிக்கு கூட்டிட்டு போய் 2 பேரையுமே ஒரே முறையில கொலை பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆன்மா அந்த உடலை விட்டு எப்படி பிரியுது அப்படிங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான் அந்த சைக்கோ கில்லர். அதன் பிறகு அவனோட ரிலேஷன் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, ரொம்பவுமே வயசானவங்கன்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு பார்வை கூட தெரியாது. அப்படி வயசானவங்களை கூட அந்த சைக்கோ விட்டு வைக்கல. அதே மாதிரி தான் அவங்களையும் கொண்டிருக்கான். இப்படி ஒரே முறையில 4 பேரையும் கொடூரமா கொண்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் நல்லா இருந்த வீட்டுல திடீர்னு புகமூட்டமாகவும் தீயாவும் இருக்கேன் அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையும் தீயணைப்பு ஸ்டேஷன்லையும் கால் பண்ணி இந்த விவரத்தை எடுத்து சொல்றாங்க. உடனே அங்கே வந்த போலீஸ் இதையெல்லாம் பார்த்துட்டு உடனே தன்னோட என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க. இதுல இங்க உள்ள ஒரு நபர் மட்டும் இங்க இல்லைன்னு தெரிய வருது. யார் அப்படின்னா, அவர் தான் அந்த குடும்பத்தை சார்ந்த கார்டல் ஜின்சன் ராஜா. அவர் எங்க அப்படின்னு போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவரு பக்கத்துல உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல குடிபடுறாரு. அந்த ராஜாவை கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவன் கொலைக்கான சொன்ன பதில் ரொம்பவுமே அதிர்ச்சியாகவும் ஷாக்காகவும் இருந்துச்சு. எதற்காக இந்த கொலைகளை பண்ணீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரல். ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரல் அப்படின்னா சாத்தான் வழிபாடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. இவர் குடும்பத்தில் உள்ளவங்களோட மிக குறைவான நேரம் தான் பேசுவாரு. தன்னைத்தான் எப்பவுமே தனிமையிலேயே அவர் வச்சிருப்பாரு. அவரோட ரூம் ஃபுல்லாவே இருட்டாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வீடும் எப்பவுமே டார்க்காவா இருளடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சாத்தான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இந்த வழிபாடு மூலம் ஆன்மாவை தனியா பிரிச்செடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய அந்த ஹாஸ்டல் ப்ராஜெக்டை உருவாக்குனவர் வச்சிருக்காரு. இதனால சாத்தானுக்கு தன்னை அடிமையாக்கி பல சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டாங்க. இறுதியில நான் அந்த ஆன்மாக்களை சாத்தானுக்கு காணிக்கையாக்கிட்டேன், இந்த கொலைகளுக்கு பண்ணது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். இதை இவர் எப்படி பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு ரொம்பவுமே துல்லியமான பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. பிளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட்
மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ப்பான கோடாரியை வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் டாட்டுமில் அப்படிங்கிற ஒரு பக்கத்து பெட்ரோல் பல்க் வாங்கியிருக்காரு. இவர் டார்கெட் பண்ண முதல் நபர் அவனோட தாய். அவங்க பேரு ஜீன் பத்மா. வயது 58 இருக்கும். ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்ககிட்ட வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்போ மறுபடியும் தெளிவா ஒரு முறை சொன்னேன் அப்படின்னா இங்க கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை காலையில கேடல் அவனோட தாய் பத்மாவை தான் உருவாக்குன ஒரு கேமை டெமோ வாங்குறக்காண்டி மாடி கொண்டு போய் அவங்கள பின்னாடி இருந்து கோடாரியால தாக்கி ஒரு போர்வையில சுருட்டி அவங்கள பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்கான். இதே மாதிரி தான் தன்னோட அப்பாவையும் தன்னோட சகோதரியவும் அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்களையும் இப்படி 4 பேரை அடுத்தடுத்து கொலை பண்ணியிருக்கான். இதுல தன்னோட சகோதரி காரல் 25 வயசு, அவரோட அப்பா ராஜா ஆண்ட்ரி அவருக்கு வயசு 60. இவங்க 2 பேருமே மதிய சாப்பாட்டுக்கு வெளியே போயிட்டு வீடு திரும்பினவங்களை மாடிக்கு அழைச்சிட்டு போய் அதே மாதிரி கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் லலிதா ஜன் அவங்களுக்கு வயசு 70. கண்ணு தெரியாத வயதான இவங்களையும் கூட அவன் விட்டு வைக்கல. துண்டு துண்டா கொடூரமான முறையில இவங்க எல்லா பேரையுமே கொண்டிருக்கான். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னா, தன்னோட குழந்தைங்களை கண்டிப்பா பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தன்னோட பெற்றவங்களோட கடமை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது பெற்றோர்களோட கடமையா இருக்கும். ஏன்னா தன்னோட மயன் நல்ல வழியில போறானா தீய வழியில போறானா அப்படிங்கிறத பெற்றவங்க கண்டிப்பா கண்காணிச்சே தீரணும். இல்லைன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடந்துகிட்டே வரும். இதுல தன்னோட மனநலம் கம்மியா இருக்கிறத பெற்றவங்க எவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாலும் தன்னோட பையன் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படிங்கிறத அவங்க பார்க்க மறந்துட்டாங்க. அப்படி இவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிற யார் உயிர்மை போயிருக்காது. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்றது. தொடர்ந்து நம்மளோட சேனல் இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். டாட்டா பாய்.